ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெய்லரிங் தமிழ் டெக். போன வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா 38 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸுக்கு பேக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணணும், அது எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம டெய்லரிங் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான அளவு என்னென்னா முன்கப்போட உயரம். முன்கப்போட உயரம் கண்டிப்பாக நம்ம உடம்பு அளவில் மேலே ஷோல்டர்லேருந்து முன்கப்போட உயரம் எவ்வளோ வருதுன்னு அளந்துக்கோங்க, நேரடி உடம்பு அளவில். அந்த மாதிரி அளக்காத பட்சத்தில் நீங்கள் அளவு ப்ளஸ் சரியாக இருக்குது அப்படிங்கிற போது மேலே ஷோல்டர்லேருந்து கீழே பட்டி வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அளக்கக்கூடாது. மேலே கப் கீழே சென்டர் கப் பிடிச்சிருக்கீங்க பாருங்கள், அந்த டாட்டு வரைக்கும் நல்லா இழுத்து வச்சு அளந்துக்கோங்க. அந்த டாட் மேலே உயரம் எங்கே வருதோ அது வரைக்கும் நல்லா இழுத்து வச்சு அளந்துட்டு மறுபடியும் அந்த உயரம் எங்கே முடியுதோ, அதாவது பட்டியில் எங்கே கீழே ஜாயிண்ட் ஆகுதோ அது வரைக்கும் மறுபடியும் எக்ஸ்ட்ரனாக அளக்கணும். இந்த மாதிரி அளக்கும் பொழுது தான் முன்கப்போட எக்ஸாக்டான உயரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில அளவு ப்ளவுஸில் இந்த உயரம் அதிகமாக இருக்கலாம். அது அளவு ப்ளவுஸில் அதிகமாக இருக்கிற மாதிரியே நீங்களும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வலியும். ஒரு சில அளவு ப்ளவுஸில் இந்த உயரம் கம்மியாக இருக்கலாம். நீங்களும் கம்மியாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்கப் டைட்டாக இருக்கும், அதே சமயம் ஷோல்டர் முன்னாடி இறங்கி வரும். அதற்காகத்தான் எப்போவுமே அளவு ப்ளவுஸ் அவங்க சரியான அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலுமே நீங்கள் எதற்கும் ஒரு முறை அவங்க நேரடி உடம்பு அளவில் முன்கப் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அளந்துக்கணும். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை உடம்புல நீங்கள் அளந்தீங்கனாலும் சரி, எவ்வளோ வருதோ அது கூட 1 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் கட் பண்ணி மார்க் பண்ணுறதுக்காக. எதுக்கான மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் பிடிப்போம், கீழே பட்டியில் 1/2 இன்ச் பிடிப்போம். அப்போ 1/2 + 1/2 1 இன்ச் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பேக் எப்படி கட் பண்ணணும், ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இனி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட் கட் பண்ணணும். ஓப்பனிங் சைடு மேல் பக்கமாக இருக்கும், ஃபோல்டிங் சைடு கீழ் பக்கமாக இருக்கும். அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஓப்பனிங் சைடு கீழ் பக்கம் வர மாதிரியும் ஃபோல்டிங் சைடு மேல் பக்கம் போகிற மாதிரியும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும் பொழுது தான் அவங்க கஸ்டமர்ஸ் லைனிங் உங்களுக்கு கம்மியாக அளவு பத்தாமல் எடுத்து கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இனி நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பார்ட்டை நல்லா கிராஸாக போட்டுக்கோங்க. ஒரு சில 38 அளவு ப்ளவுஸுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் இது கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்க அளவு தான் 38ங்கிறது. கிராஸ் கட்டிங் போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும், ஃபிட்டிங் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கிராஸாக போட்டுட்டு மேலே வெயிட்டுக்காக ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். சிலர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க, ஷோல்டர் 6.25 இன்ச் கண்டிப்பாக வைக்கணுமா அப்படின்னு. கண்டிப்பாக 38 சைஸ் அளவு ப்ளவுஸுக்கு 38 6ஆல் டிவைடேட் பண்ணிங்கன்னா 6.25 வருது. 6.25 கண்டிப்பாக ஷோல்டரோட அகலமாகவும் ஆம்ஹோலோட உயரமாகவும் நீங்கள் எடுக்கணும். இதை விட நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் மேலே போகாது, அப்போ கீழே இறங்கிட்டு வரும். நீங்கள் அதிகமாக இருக்குது ஷோல்டர், அதனால தான் வலியுதுன்னு நினச்சிக்குவீங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்து மார்க் பண்ண வேண்டியது ப்ளவுஸோட உயரம். கட்ட ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிருக்கீங்க கீழே, அதுக்கு நேராக 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆம்ஹோல் ஜாயிண்ட் கட்ட ஒரு சிசர் கட் போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இந்த 3 மார்க்கும் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு ப்ளவுஸோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸோட எண்டிங் பாயிண்ட்லேயும் ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுக்கோங்க. இனி அடுத்ததாக முன்கழுத்து உயரம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து முன்கழுத்து வரைக்கும் எவ்வளோ உயரம் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் கிராஸாக வைக்கிறீங்களேன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. டேப் அளக்கும் பொழுது இந்த மாதிரி வச்சாலும் கண்டிப்பாக கரெக்டான உயரம் தான் வரும். இந்த முன்கப்பு உயரம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட்டு அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே வச்சு பார்த்து நீங்கள் குறிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவுகள் மாறிடும், தப்பாக போயிடும். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு வச்சுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து அந்த முன்கழுத்து உயரம் எவ்வளோ வருதோ அதை அளந்துக்கோங்க.
டேப் கிராஸாக தான் வரும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கரெக்டான அளவு உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ உயரம் வருதோ அது கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணும் பொழுது தான் மேலே ஷோல்டருக்கு நீங்கள் 1/2 இன்ச் பிடிச்சிருவீங்க. அதே மாதிரி கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு அடிப்பீங்க. உங்களுக்கு அப்போ மொத்த உயரம் நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டான உயரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி அளக்கறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அளக்கறதுக்கு சரியாக வரல அப்படின்னா, மேலே ஷோல்டர்லேருந்து பட்டி ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாகவே டேப்பை வச்சு அளந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு பட்டி ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல டேப்பை விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே கழுத்தோட உயரம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே எவ்வளோ அளவு வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல இனி டேப்பை கரெக்டாக நேர் பண்ணி பாருங்கள். நேர் பண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ அளவு வருதோ அதுதான் கழுத்தோட உயரம். இப்போ கழுத்தோட உயரம் நான் எப்படி ஈஸியாக அளப்பேங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒருவேளை இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் எப்படி அளப்பீங்களோ அதே மாதிரியே அளந்துக்கோங்க. கழுத்தோட உயரம் மட்டும் நார்மலாக எல்லோரும் முன்கழுத்தோட உயரம் வைக்கிற அளவு எவ்வளோன்னா 6.5 to 7 இன்ச்சு, 6.5 இன்ச்சுலேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் வைப்பாங்க முன்கழுத்து உயரம். இனி நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு முன்கழுத்து உயரம் அளக்கும் பொழுது எவ்வளோ வந்ததோ அது கூட 1/4 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடணும். இனி முன்கழுத்து என்ன ஷேப்பில் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்னா ரவுண்ட் ஷேப், பா ஷேப்னா பா ஷேப், அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மேலே ஷோல்டர் கட்டையும் ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இனி நமக்கு பேக் பார்ட் தேவையில்லை, அதை எடுத்துடலாம். இனி கீழே நம்ம ஏற்கனவே 2 சைடும் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். ப்ளவுஸோட உயரம் எங்கே வந்ததோ அங்கே அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ப்ளவுஸ் பேக் பார்ட் மடித்து அடித்ததுக்கப்புறமா வர உயரம். நம்ம சிசர் கட்டிங்கோட கீழே போட்டிருப்போம் பேக் பார்ட்டில், அதுக்கு நேராக மார்க் பண்ணியிருப்போம். அதே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டாச்சு. இனி முன்கழுத்து பகுதி நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிக்கிறோம். அதை விட ஒரு 1/2 இன்ச் தள்ளி அகலப்படுத்தி மார்க் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது கழுத்து முன்பக்கம் ஃபினிஷிங்க்கு அப்புறமா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கிடைக்கும், அழகாக இருக்கும். வயசானவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இனி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்கப்பு உயரம் எவ்வளோ வருதுன்னு அளவு ப்ளவுஸில் அளந்துக்கோங்க. ஒருவேளை நேரடியாக நீங்கள் உடம்பு அளவில் அளந்துருந்தீங்கன்னா அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அளக்காத பட்சத்தில் அளவு ப்ளவுஸில் முன்கப்பு உயரம் எவ்வளோ வருதோ அதை அளந்து அது கூடயும் அதே மாதிரி 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸில் முன்கப்பு உயரம் 14 இன்ச் வருது. அப்போ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 15 இன்ச் வரும். மேலே ஷோல்டர்லேருந்து 15 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ கீழே உங்களுக்கு ப்ளவுஸோட உயரம் 15 வருது. அப்போ 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் வருது. அந்த 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மேலே போடுற இந்த கோடு வந்து ப்ளவுஸோட முன்கப்போட உயரம், கீழே போட்டிருக்கிற கோடு பேக் பார்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட உயரம். எப்போவுமே இந்த முன்கப் உயரத்துக்கு போடுற கோடு பேக் பார்ட்டோட கோட்டுக்கு மேலே இருக்கலாம், அல்லது அதுக்கும் மேலே அந்த கோட்டை விட மேலே வரலாம். ஆனால் அந்த கோட்டை விட கீழே போயிடக்கூடாது. 2 கோடும் சரிசமமாக ஒரே அளவு வரலாம், அதற்கு மேலேயும் வரலாம் முன்கப் உயரம். ஆனால் அந்த கோட்டை விட கீழே போயிடக்கூடாது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு முன்கப் உயரம் அளந்துக்கோங்க. பேக் பார்ட் கட் பண்ணும் பொழுதே அந்த முன்கப் உயரம் எவ்வளோ வருதோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணுவீங்க. அந்த 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ 15 இன்ச் வந்ததுன்னா அந்த 15 இன்ச் நீங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸோட உயரமாக நீங்கள் எடுத்துருக்கணும். அந்த பேக் பார்ட்டோட உயரம் அந்த 15 இன்ச்சை விட அதிகம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் குறைவாக எடுக்கும் பொழுது உங்களுக்கு ப்ளவுஸ் பின் பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும். இனி முன்கப் உயரம் எங்கே மார்க் பண்ணிக்கிறீங்களோ அதிலிருந்து மேலே நீங்கள் 2 இன்ச் வரைக்கும் மேலே மார்க் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ரொம்பவுமே அதிகப்படுத்தக்கூடாது அந்த உயரத்தை. 1 இன்ச்சிலிருந்து நீங்கள் 2 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம், 1.5 இன்ச்சும் கூட மார்க் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக எப்போவுமே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க எல்லா ப்ளவுஸுக்கும். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லை 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச் 1.5 இன்ச் 2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா,
இப்போ முன்கப் உயரத்திலிருந்து நீங்கள் 2 இன்ச் மேலே உயர்வாக நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணும் பொழுது முன்கப் வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பட்டியோட உயரம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் 1 இன்ச்சு அதை குறைக்கும் பொழுது ஷார்ப்னஸ் கம்மியாகும். முன்கப்போட அந்த டைட்னஸும் ஷார்ப்னஸும் கம்மியாகும். அதே சமயம் பட்டியோட உயரம் கம்மியாக கிடைக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. பட் நீங்கள் 1 இன்ச்சு 1.5 இன்ச் 2 இன்ச்சுன்னு எந்த அளவுக்கு நீங்கள் மாறுதலாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னாலும் முன்கப் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டான அளவில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் 2 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கீங்க முன்கப் உயரத்திலிருந்து. அப்போ கீழே இருக்கிற கோடு வந்து ப்ளவுஸோட உயரம், அதிலிருந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா பட்டியோட உயரம் உங்களுக்கு 2.5 இன்ச் வருது. ஒரு சிலர் நீங்கள் பட்டியோட உயரம் கம்மியாக எடுக்கிறீங்க, எங்களுக்கு பட்டியோட உயரம் அதிகமாக வேணும்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு, பட்டியோட உயரம் அதிகமாக வேணுங்கிறவங்களுக்கு கீழே மறுபடியும் நீங்கள் பட்டியோட உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பட்டியோட உயரம் 2.5 வருதுன்னா பட்டியோட உயரம் எங்களுக்கு 3 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டியோட உயரம் 3ன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டியோட உயரம் 3ன்னு கணக்கு வச்சாச்சு. இனி ஆப்போசிட் சைடில் கீழே இருந்து அதே 3 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும். ஆனால் ஆப்போசிட் சைடில் 1/2 இன்ச் கீழே இறக்கக்கூடாது. 1/2 இன்ச் நீங்கள் வந்து மேலே ஏற்றுறீங்க. 3 இன்ச்சை வந்து கீழே அந்த ப்ளவுஸோட உயரத்துலேருந்து மார்க் பண்ணுறீங்க. ஆனால் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் மேலே போட்டிருந்த அந்த கோட்டிலிருந்து 3 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட உயரத்துலேருந்து 1/2 இன்ச் கீழே உங்களுக்கு உயரம் அதிகமாக நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. இப்போ இது 3 இன்ச்சுங்கும் பொழுது நீங்கள் பட்டி கட் பண்ணும் பொழுது 3 இன்ச்சு கூட 1 இன்ச் சேர்த்துவீங்க. அப்போ 4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுவீங்க. அந்த 4 இன்ச்சில் பட்டிக்கு 1/2 இன்ச் பிடிச்சடிச்சிடுவீங்க. அப்போ நீங்கள் ஃபினிஷிங்கில் பட்டியோட உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வரும். பட்டியோட உயரம் உங்களுக்கு 3.5 இன்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் பட்டியோட உயரம் நீங்கள் மார்க் பண்ணல 3 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு 3 இன்ச் போதும் பட்டியோட உயரம் அப்படின்னா இதில் நீங்கள் ஏற்கனவே பட்டியோட உயரம் 2.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 2.5 இன்ச்சு உங்களுக்கு போதுமானது. நீங்கள் பட்டி கட் பண்ணும் பொழுது 3.5 இன்ச் கட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங்கில் 3 இன்ச் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு பட்டியோட உயரம் எவ்வளோ வேணுமோ ஃப்ரண்ட் பார்ட்டில் அதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிங்கன்னா சரியாக வரும். இன்னொரு டவுட் கேட்குறீங்க, நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் கட் பண்ணும் பொழுது ஊக்குப்பட்டி சைடும் ஆப்போசிட் சைடும் ஒரே அளவு தான் மார்க் பண்ணுறீங்களே, ஆப்போசிட் சைடில் 1/2 இன்ச் கம்மியாக வராதா அப்படின்னு கேட்குறீங்க. கம்மியாக வராது, அதே அளவு தான் வரும். ஃப்ரண்ட் சைடில் என்ன எவ்வளோ உயரம் மார்க் பண்ணுறீங்களோ அதே அளவு தான் ஆப்போசிட் சைட்லேயும் மார்க் பண்ணுவோம். இப்போ இதில் உங்களுக்கு பேக் பார்ட்டிலேருந்து நீங்கள் அளக்கும் பொழுது பட்டியோட உயரம் 2.5 தான் வருது. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பட்டியோட உயரம் அதிகமாக வேணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஊக்குப்பட்டி சைடில் 1/2 இன்ச் கீழே நீங்கள் மார்க் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் ஆப்போசிட் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது அந்த மாதிரி கீழே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. மேலே தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். இல்லை பட்டியோட உயரம் இன்னுமே எங்களுக்கு 1/2 இன்ச் அதிகமாக வேணும்னா ஃப்ரண்ட் சைடில் இன்னும் 1/2 இன்ச் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் இன்னும் 1/2 இன்ச் மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதனால உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங்கில் எந்த ஒரு மாற்றமும் வராது. பட்டியோட உயரம் அதிகம் இருக்கும், அவ்வளோதான். நீ அடுத்ததான் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இந்த ஊக்குப்பட்டி சைடில் இருந்து அந்த முன்கப்பில் அந்த டாட் வரைக்கும் உள்ள லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது தான். இது வந்து அளவுகள், ஒவ்வொரு அளவுள்ள ப்ளவுஸுக்கும் கண்டிப்பாக இந்த லென்த்தும் மாறுபடும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஷோல்டரோட அகலம் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, மொத்த அகலம் 6.25 இன்ச் எடுத்தோம். அதை வந்து 3.1 3.1 நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அந்த 3.1ங்கிறத நீங்கள் ஷோல்டரை இன்னும் அதிகமாக வச்சு அந்த நெக்கோட வித்தை கம்மி பண்ணியிருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை நெக்கோட வித்தை இன்னும் அதிகமாக எடுத்து அந்த ஷோல்டரோட அகலம் கம்மியாக எடுத்திருந்தாலும் சரி. ஆனால் அந்த 3.1ங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. இந்த அகலம் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்காக அந்த 3.1 மார்க் பண்ணிவிட்டு அது கூட ப்ளஸ் இன்னொரு சைடில் இந்த ஷோல்டரோட அகலம் 3.1 வந்தது இல்லைங்களா, அதில் பாதி எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதில் பாதி 1.5 இன்ச் வரும். 3.1னா இப்போ 1.5 இன்ச் வரும். அந்த 1.5 இன்ச்சு இந்த 3.1 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நெக்கோட வித்து 3.1 ப்ளஸ் ஷோல்டரில் பாதி, ஷோல்டரோட அகலம் எவ்வளோ எடுத்தீங்களோ அதில் பாதி, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3.1 கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா
4.25 வருது. இந்த 4.25ங்கிறது தான் நீங்கள் முன்கப்போட அகலமாக எடுக்கணும். இவ்வளோ அகலம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் கூட மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை விட நீங்கள் ரொம்பவும் மைனஸ் பண்ணக்கூடாது. 4.25 விட கம்மியாகவும் வைக்கக்கூடாது, அதே சமயம் 4.25 விட அதிகமாகவும் வைக்கக்கூடாது. ஆனால் 4.25ங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ அகலம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மட்டும் 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணுறேன். 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இந்த முன்கப் உயரத்திலிருந்து ஒரு 4.25 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 4.25 வேணாலும் மார்க் பண்ணலாம், அதுவும் கரெக்டாக தான் வரும். இனி நீங்கள் அந்த மார்க் பண்ண பகுதியிலிருந்து மேலே அந்த உயரம் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் மேலே மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அந்த உயரம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு இனி நீங்கள் அந்த முன்கப் டாட்டோட அகலம் எவ்வளோங்கிறத மார்க் பண்ணணும். முன்கப் டாட்டோட அகலம் எதுனா அந்த 3.1 + 1.5 மார்க் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த 1.5 அப்படிங்கிறது தான் நீங்கள் முன்கப்போட டாட்டோட அகலமாக எடுத்துக்கணும். அதாவது ஷோல்ட்ரு எவ்வளோ நீங்கள் எடுத்தீங்களோ அதில் பாதி. இப்போ 6.25 ஷோல்டரோட மொத்த அகலம், அந்த 6.25ல் பாதி 3.1, அந்த 3 தான் ஷோல்டரோட வித்தாக நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த 3.1ல் பாதி தான் நீங்கள் அந்த முன்கப் டாட்டோட அகலமாக நீங்கள் எடுக்கணும். அப்போ 1.5 இன்ச் தான் நீங்கள் முன்கப்பில் அந்த சென்டர் டாட்டோட அகலம். அப்போ கீழே அந்த சென்டர் டாட் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இனி நீங்கள் இந்த கப்போட டாட்டோட அகலம் 1.5 இன்ச் எடுத்தீங்க இல்லைங்களா, அதே 1.5 இன்ச் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு கிளாத்தோட அகலம் பத்தும், இல்லைன்னா பத்தாது. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே பட்டியோட உயரம் எங்கே மார்க் பண்ணிக்கிறீங்களோ அந்த மார்க் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லி தந்திருக்கேன். ஒரு டைம் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், எல்லா அளவில் ப்ளவுஸையும் நீங்களே கட் பண்ணலாம். இனி ஆம் ஹோல் ரவுண்டுக்கு 1/4 இன்ச் உள்கட் பண்ணுவோம், அதை மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அந்த சென்டர் பகுதியில் 1/4 இன்ச் நல்லா உள்ளதள்ளி வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் 1/2 இன்ச் எல்லாம் மார்க் பண்ணுவாங்க. 1/2 இன்ச் அகலம் தேவையில்லை, 1/4 இன்ச் அகலமே போதுமானது. இனி அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ண மாதிரியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஆம் ஹோல் ஜாயின் கிட்ட ஒரு சிசர் கட்டு, கீழே ஒரு டாட் பிடிப்போம். டாட் பிடிக்கிற பக்கம் 3 சிசர் கட் வரும். அதே மாதிரி உள்கட் பகுதிக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போனனால நம்ம ஃபினிஷிங் எல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.